கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். 2 Timothy chapter 1 verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். For God gave us a spirit not of fear, but of power and love and self-control. பயப்படாதே என்பது தேவனுடைய கட்டளை மாத்திரமல்ல. Fear not is not only a command of God. பயப்படாதே என்பது வேத சத்தியமாய் இருக்கிறது. Not to fear is the truth. பயம் விசுவாசத்திற்கு எதிரானது. Fear is opposite to faith. பயம் இருக்கும் இடத்தில் விசுவாசம் இருக்காது. Where there is fear, there will not be faith. விசுவாசம் இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. And where there is faith, there will not be fear. பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. Fear does not come from God. பயம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. Fear comes from the devil. பயம் ஒரு முற்போக்கான காரியம் அல்ல. Fear is not positive. நம்மை முன்னேற வைக்கும் காரியம் அல்ல. It will not allow you to progress. நம்மை பின்தங்க வைக்கும் காரியமாய் இருக்கிறது. It will hold you back. பயத்தின் மூலம் சாத்தான் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறான். Through fear, Satan makes you weary. நம்மை பலவீனம் அடைய செய்கிறான். He will make you become weak. பயம் பிசாசு நம்முடைய வாழ்வில் நுழைய வழிவகுக்கிறது. Fear will make a way for Satan to come in. ஆனால் விசுவாசம் தேவன் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறது. But faith will make God operate in our lives. பயம் சூழ்நிலையை பார்ப்பதன் மூலமாய் வருகிறது. Fear comes through us looking at our situations. விசுவாசம் வசனத்தை பார்ப்பதன் மூலமாய் வருகிறது. Faith comes by looking at the word of God. நாம் ரட்சிக்கப்படும் வேளையில், when we are saved, புது மனுஷனாய் பிறக்கும் வேளையில், when we are born again, தேவன் நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். God has given us a spirit. அது பயத்தின் ஆவி அல்ல. It is not a spirit of fear. அது தைரியத்தின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says it is a spirit of courage. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், if you read from the book of Romans chapter 8 verse 15, அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். For you did not receive the spirit of slavery to fall back into fear, but you have received the spirit of adoption as sons, by whom we call Abba Father. எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்றால், if you ask what kind of spirit have we received, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. we have not received the spirit of slavery to fall back into fear. ஒரு காலத்தில் ஒரு சில காரியங்களுக்கு நாம் பயந்திருந்தோம். At one time we used to fear certain things. அந்த பயத்தின் மூலமாய் அந்த காரியத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். And through fear we had become a slave to it. ஆனால் இப்பொழுதோ, but now, திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், now we do not receive the spirit of slavery to fall back into fear. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. But you have received the spirit of adoption as sons, by whom you call Abba Father. அதாவது தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. It means we have the spirit of courage and boldness. ஏன் பயமும் அடிமைத்தனமும் ஒன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், if you ask why fear and slavery is put together, பயப்படுகிற மனுஷன் எதை குறித்து பயப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறான். whatever a man fears, he is a slave to it. அது அவனை ஆண்டு கொள்கிறது. that will take control of him. அது அவனை பாதிக்கிறது. that will affect him. அந்த பயம் அவனுக்கு எஜமானாய் மாறி விடுகிறது. that fear will become his master. இன்று அநேகர் எதை செய்தாலும் பயத்தினால் செய்கிறார்கள். Today many people do things because of fear. அவர்களுக்கு இருக்கும் பயம் அவர்களை செய்ய வைக்கிறது. the fear that they have make them operate. அந்த பயம் அவர்களை அடிமைப்படுத்துகிறது. that fear enslaves them. விசுவாசிகளை எடுத்துக்கொள்வோம் என்றால், but if you take a believer, சில காரியங்களுக்காக தேவனை விசுவாசிக்கிறார்கள். they will believe God for certain things. ஆனால் சில காரியங்களுக்காக அவர்கள் பயப்படுகிறார்கள். but they will fear certain things. ஆனால் எந்த காரியங்களை கண்டு பயப்படுகிறார்களோ, but whatever they fear, அந்த காரியத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறார்கள். they give room to Satan for it. பிசாசு அவர்களை அடித்து மேற்கொள்கிறான். Satan will overcome them. வேதத்தில் யோபை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், in the Bible we see about a man named Job. யோபு தன் பிள்ளைகளை குறித்து அதிக பயமுடையவனாய் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். in the Bible we see that Job had a fear concerning his children. யோபின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, if you read Job chapter 1 verse 5, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்களுடைய இதயத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் செய்து வருவான். Job would send and consecrate them, and he would rise early in the morning and burn offerings according to the number of them all. For Job said, it may be that my children have sinned and cursed God in their hearts. Thus did Job continually.
பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ அதன் மூலம் நாசமும் மோசமும் அவர்கள் மேல் வந்து விடுமோ என்று யோபு பயந்தார். Job feared and said, "It may be that my children have sinned and cursed God in their hearts." அந்த பயத்தை குறித்து 3வது அதிகாரம் 25ஆம் வசனம் 26வது வசனத்தில் பார்ப்போம் என்றால், In Job chapter 3 verse 25 and 26 we can see about that fear. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லுகிறார். He says, "For the things that I fear comes upon me, and what I dread befalls me. I am not at ease, nor am I quiet. I have no rest, but trouble comes." பிள்ளைகளை குறித்து பயம் மட்டுமல்ல, உன்னுடைய சொத்து சுதந்திரம் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் பறிப்போய் விடுமோ என்று தான். But he had the fear of losing all his possessions. ஆனால் இவ்வளவு பயத்தின் மத்தியில் But in the midst of such fear, ஒரு காரியத்துக்கு மாத்திரம் அவன் பயப்படவில்லை. he did not fear one thing. யோபின் புத்தகம் 19வது அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, Job chapter 19 verse 25, 26 and 27. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. For I know that my Redeemer lives, and at the end he will stand upon the earth. And after my skin has been thus destroyed, yet in my flesh I will see God, whom I shall see for myself, and my eyes shall behold and not another. My heart faints within me. தன்னுடைய பிள்ளைகள் பறிப்போய் விடுவார்களோ? He wondered if he would lose his children. தன்னுடைய சொத்துக்களும் ஆஸ்திகளும் சுகமும் பலனும் பறிப்போய் விடுமோ என்று பயப்பட்டார். He feared that he would lose all his possessions. ஆனால் தன் உயிரை குறித்து அவர் பயப்படவில்லை. But he did not fear his life. யோபு தன் மீட்பரை குறித்து பேசுகிறார். Here he talks about his Redeemer. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். He speaks about Jesus Christ. அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிறார். He talks about the second coming. கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் போது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். He talks about the dead raised to life after the second coming. தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். He talks about his resurrection. நான் மரணத்தை கண்டு பயப்படவில்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He says, "I know my Redeemer lives." நான் மரிச்சாலும் என்னை எழுப்ப வல்லவர் என்று பேசுகிறார். He says, "Even if my flesh be destroyed, I know I can see God." எல்லாவற்றை குறித்தும் அவருக்கு பயம் இருந்தது. He had fear about everything. ஆனால் தன்னுடைய மரணத்தை குறித்து மாத்திரம் அவருக்கு பயம் இல்லை. But he had no fear about death. ஆகையால் தான் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்றார். That's why he says, "What I always feared has happened to me, and what I dreaded has come true." அவர் மரணத்தை குறித்து பயப்படவில்லை. He did not fear death. ஆகையால் தான் அவர் மரித்து போகவில்லை. That's why he did not die. அவர் ஜீவன் மட்டும் அழிந்து போகவில்லை. Only his life was spared. நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்கிறோம். What you believe, you will receive. வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நமக்கு பயம் இருக்கிறதோ, In whichever places you have fear, அந்தந்த காரியத்தில் நாம் பாதிக்கப்படுகிறோம். we are affected in those areas. பயத்தை நீக்குவோம். Let us take away fear, பாதிப்பை கொண்டு வருகிற சாத்தானை தடுத்து நிறுத்துவோம். and let us resist the devil who brings destruction. ஆண்டவரை விசுவாசிப்போம். Let us believe in God அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம். and receive his blessing and live. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for the truth that we have heard today. திரும்பவும் நாங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், Thank you for giving us not a spirit not to fear, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுக்காக ஸ்தோத்திரம். but we thank you for giving us a spirit of adoption wherewith we call you Abba Father. இதுவரை எங்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தின எல்லா காரியங்கள் மீதும் ஜெயம் எடுக்கிறோம். We triumph over every spirit of darkness that has been trying to enslave us and cause fear in our lives. பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கிறோம். We resist every work of the devil in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.